சார் நீங்கள் வந்து ஒரு 3 செகண்ட் வீடியோக்கு 3 கோடி வாங்குறீங்க. அதான் உண்மை. அப்படி இருக்கும்போது நீங்க உங்களுடைய தயாரிப்பு உங்களுடைய திருமணத்தை எடுத்து விக்கணும்னா, உங்களோட திருமணத்த மட்டும் எடுத்து வீங்க. அதிலேயே தனுஷ் படத்தினுடைய நானும் ரவுடிடானோட கிளிப்பிங்ஸ யூஸ் பண்றீங்க. அப்புறம் வந்து இப்போ வந்து அந்த திரைப்படத்திலான காதல் உருவாச்சு. அதனால அந்த படத்துலருந்து ஆமா. எடுத்து உங்கள் காதல் உருவாயிருச்சுங்கிறதுக்காண்டி மத்த புரொடியூசர் தலையில மொளகா அரைச்சுட்டு போறது வந்து நியாயமாயிருமா? அது எப்படி சரியா வரும்? சிவாஜி ஃபிலிம்ஸ் இந்த நோட்டீஸ் குடுத்தாங்களா அப்படின்னு தெரியல. எனக்கு அவங்க குடுத்துருக்க மாரி தெரியல. ஏன்னா சினிமா தொழில்லே இருக்கிறவங்க அது நோட்டீஸ் குடுத்துருக்க மாட்டாங்கன்னு நெனைக்கிறேன். ஆனா அந்த சம்மந்தப்பட்ட உரிமை வந்து வேற ஒருத்தர்ட்ட இருக்குன்னு நெனைக்கிறேன். அதாவது சந்திரமுகியோட உரிமை. அவர் வந்து இப்போ ஒரு 5 கோடி நோட்டீஸ் குடுத்துருக்காரு. குடுக்கணும். நியாயமா பார்த்தா குடுக்கணும். குடுத்தா தான் இந்த மாரி ஆளுங்கள்லாம் திருந்துவாங்க. நீங்க சம்பாரிக்கணும், சம்பாரிக்கணும், சம்பாரிக்கணும். மத்தவங்களுக்கெல்லாம் காசு போய் சேரக்கூடாது. எல்லாமே இலவசமா அவங்களுக்கு கிடைக்கணும். சினிமால மட்டும் தான் சார் இப்படி அசிங்கம்லாம் நடக்கும். இந்த மாரி கேவலமான சினிமால இது இது நான் ஓப்பனா சொல்றேன். சினிமா தவிர யாரும் எங்கேயுமே நடக்காது. இந்த மாரி நடிகர்கள வச்சு எதுக்கு படம் பண்ணணும்னு கேட்கிறேன் நானு. வேண்டாம் இந்த மாரி நடிகர்கள் வேண்டாம். ஒரு 4 தயாரிப்பாளர் ஸ்ட்ரைக் பண்ணுங்க. நயன்தாரா இந்த இந்த டிமாண்ட் கேட்குறாங்க, அந்த டிமாண்ட் கேட்குறாங்க, அது கேட்குறாங்க, இது கேட்குறாங்கன்னும் போது, நான் அதெல்லாம் குடுக்க முடியாதுன்னு சொல்லுங்க. டைரக்டருக்கு அசிங்கம் சார். ஒரு மானிட்டர ஒரு நடிகையோடைய அசிஸ்டன்ட் பார்த்து, மேடம் இது இப்படி இருக்கு, இந்த துப்பட்டா இப்படி இருக்கு, ஒரு பொட்டு இருக்கு, இப்படிலாம் பேசுறது வந்து டைரக்டருக்கு அசிங்கம். நீங்க நீங்க மொத்தமாவே சினிமா துறையே கேவலப்படுத்துறீங்க. இதுவரைக்கும் தமிழ் சினிமால எனக்கு ஒரு மானிட்டர் தனியா குடுங்கன்னு சொல்லி ரஜினிகாந்தோ, விஜயோ, அஜித்தோ, கமலஹாசனோ யாருமே கேட்டதில்ல. ஏன் அவங்கலாம் சூப்பர் ஸ்டார்ஸா இல்லையா? அவருடைய கணவர் இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு ரூட்ல ஏதேதோ பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஷார்ட்ஸ போட்டுக்கிட்டு ஏர்போர்ட்ல 2 குழந்தைங்கள தூக்கிட்டு அப்படியே போறது தான் அவருக்கு மெயினான வேலை. அத மட்டும் பண்ணிட்டு இருந்தா அவரோட குழந்தைகள் தானே சார். அவர் தானே தூக்கிட்டு போணும். அவரோட குழந்தைங்க தான். அவரோட குழந்தை. அவர் தூக்கிட்டு போகணும். ஏன் நயன்தாராவும் தானே குழந்தை பெத்தாங்க. நயன்தாரா ஒரு குழந்தையும், அவர் ஒரு குழந்தையும் தூக்கிட்டு போக வேண்டியது தானே. ஏன் 2 குழந்தையும் விக்னேஷ் இப்படி தூக்கிட்டு போறாரு? அவங்களும் தூக்கிட்டு போற மாரி ஃபோட்டோஸ்லாம் இருக்கு. எப்பயாவது தூக்கிட்டு போறாங்க. அது போஸ்ட் குடுத்துருப்பாங்க. ஏதாவது யாராவது பத்திரிக்கையாளவங்க வந்திருப்பாங்க. ஓ! இவங்க வந்துட்டாங்களா? குழந்தை குடியா அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஒரு குழந்தைய வச்சு போஸ்ட் குடுத்துருப்பாங்க. இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண மீடியா சர்க்கிள் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோட நேர்காணலுக்காக தயாரிப்பாளர், சினிமா விமர்சகர் பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். நயன்தாரா பற்றி சில நாட்கள் வந்து எந்த பஞ்சாயத்துமே இல்லாமல் இருந்தது. சமீபத்தில் சந்திரமுகி படத்தோட கிளிப்பிங்ஸை வந்து அவங்களோட நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஆவணப்படத்தில் யூஸ் பண்ணிட்டாங்க. திருமண ஆவணப்படத்தில் ஏற்கனவே தனுஷ் வழக்கு போட்டிருந்தாரு. இப்போ வந்து சந்திரமுகி திரைப்பட தயாரிப்பாளர் போட்டிருக்காரா, இல்லைனா வந்து அந்த திரைப்படத்தை வாங்கினவர் போட்டிருக்காரா அப்படின்னு வந்து கிளியராக நியூஸ் வரல. ஆனால் 5 கோடி கேட்டு வந்து அவங்க நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. நயன்தாரோட ஆவணப்படம் வந்து நயன்தாரோட ஆணவத்தால நடக்குது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். அதாவது வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து இவங்க வந்து இந்த கண்டென்ட்டை வித்துட்டாங்க. இலவசமா ஒண்ணும் குடுக்கல. இவங்க வந்து தன்னுடைய திருமண நிகழ்ச்சிய கரெக்ட்டா கௌதம் மேனன்லாம் டைரக்டர்லாம் வச்சு ஷூட் பண்ணி, கன்டென்ட்ட பக்காவா எடிட் பண்ணி, எல்லாம் பேக்கிரவுண்ட் மியூசிக்லாம் போட்டு, ஒரு சினிமா தயாரிக்கிற மாரி தயாரிச்சு, கன்டென்ட்ட கொண்டு போய் நெட்ஃப்ளிக்ஸ்ல வித்துட்டீங்க. பல கோடி நீங்க வந்து பணத்த நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து வாங்கிட்டீங்க. அதுல ஏகப்பட்ட பஞ்சாயத்து. அது வெளியிடாம இருந்து ரொம்ப நாள் கழிச்சு 1 1/2 வருஷம், 2 வருஷம் கழிச்சு வரும்போது, அது மறுபடியும் பிசுபிசுத்து போச்சே அப்படிங்கிறதுக்காண்டி வேணுன்ட்டே தனுஷ் வந்து அதுக்கு முன்னாடியே வந்து 10 கோடி கேட்டு வழக்கு போட்டாரு. அத ஒரு காரணமா வச்சு தனுஷ டீகிரேட் பண்ணி ஒரு அறிக்கை குடுக்குறீங்க. அது பரபரப்பாகுது. அந்த ஒரு 4, 5 நாள் ரிலீஸ் ஆகுறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, என்ன நயன்தாரா இப்படி சொல்லியிருக்காங்க. தனுஷ் என்ன செய்ய போறாரு? தனுஷ் இப்படி நோட்டீஸ் குடுத்துட்டாரு. நயன்தாரா என்ன செய்ய போறாங்க? அப்படின்னு பரபரப்பாக்கி மறுபடியும் அதாவது வந்து பழைய சோற மறுபடியும் சூடு பண்ணி, கொஞ்சம் தயிரு அதெல்லாம் போட்டு, கொஞ்சம் உப்பு, ஊறுகாய்லாம் கொஞ்சம் போட்டு பெசஞ்சு ஸ்பூன்ல எடுத்து சாப்பிடுற கதை தான் அதெல்லாம். அப்படி ஆக்கி படம் வந்துச்சு. அதான் படம்னு தான் சொல்லணும் அத. அது ஆவணப்படம் வந்துச்சு நெட்ஃப்ளிக்ஸ்ல. அது ஒண்ணும் பெருசா யாருமே பார்க்கல நயன்தாரா. இதுலேருந்தே நயன்தாரா புரிஞ்சுக்கணும். நம்ம அதாவது வந்து நம்ம வந்து மார்க்கெட் இழந்த நடிகையா மாறிட்டோங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது சார் நீங்க வந்து ஒரு 3 செகண்ட் வீடியோக்கு 3 கோடி வாங்குறீங்க. அதான் உண்மை. அப்படி இருக்கும்போது நீங்க உங்களுடைய தயாரிப்பு உங்களுடைய திருமணத்தை எடுத்து விக்கணும்னா, உங்களோட திருமணத்த மட்டும் எடுத்து வீங்க. அதிலேயே தனுஷ் படத்தினுடைய நானும் ரவுடிடானோட கிளிப்பிங்ஸ ஒரு கொஞ்ச நேரம் 3 செகண்டோ, 4 செகண்டோ அத பத்தி நம்ம பேச வர வேண்டாம். யூஸ் பண்றீங்க. அப்புறம் வந்து இப்போ வந்து இந்த திரைப்படத்திலான காதல் உருவாச்சு. அதனால அந்த படத்துலேருந்து ஆமா. எடுத்து யூஸ் பண்றாங்க. காதல் உருவாச்சுங்கிறதுக்காண்டி என்னென்னமோ செய்ய முடியுமா சார்? காதல் உங்களுக்கு உருவாச்சு. ரைட் ஓகே. அதுக்காண்டி என்ன செய்யணும்?
அந்த படம் உங்கள் சொந்த படமாக இருந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த படத்தினுடைய முழு உரிமையை நீங்கள் வாங்கியிருக்கணும். நெகட்டிவ் ரைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் காப்பின்னு சொல்லுவாங்க. எல்லா உரிமையும் நீங்கள் காசு கொடுத்து வாங்கியிருக்கணும். உங்கள் காதல் உருவாயிருச்சுங்கிறதுக்காண்டி மற்ற ப்ரொடியூசர் தலையில் மிளகா அரைச்சிட்டு போகிறது வந்து நியாயமாயிருமா? அது எப்படி சரியாக வரும்? அதே மாதிரி வந்து இப்போ வந்து சிவாஜி ஃபிலிம்ஸ் இந்த நோட்டீஸ் கொடுத்தாங்களா அப்படின்னு தெரில. எனக்கு அவங்க கொடுத்துருக்க மாதிரி தெரியல. ஏன்னா சினிமா தொழிலே இருக்கிறவங்க அது நோட்டீஸ் கொடுத்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த சம்மந்தப்பட்ட உரிமை வந்து வேற ஒருத்தர் இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது சந்திரமுகியனோட உரிமை. அவர் வந்து இப்போ ஒரு 5 கோடி நோட்டீஸ் கொடுத்துருக்காரு. கொடுக்கணும். நியாயமாக பார்த்தா கொடுக்கணும். கொடுத்தா தான் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் திருந்துவாங்க. நீங்கள் சம்பாதிக்கணும், சம்பாதிக்கணும், சம்பாதிக்கணும். மற்றவங்களுக்கெல்லாம் காசு போய் சேரக்கூடாது. எல்லாமே இலவசமாக உங்களுக்கு கிடைக்கணும். ஒரு சின்ன ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்னாலும் ஒரு காசு வாங்கிக்கிறீங்க. ஒரு சின்ன ஒரு ஸ்டில் எடுத்து நாங்கள் பப்ளிசிட்டி பண்ணிக்கிறோம்னாலும் காசு வாங்கிக்கிறீங்க. எல்லாத்துக்குமே காசு, 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 காசு. நீங்கள் படத்தில் காசு வாங்கி தானே நடிக்கிறீங்க. இலவசமாக ஏதாவது ஒரு படம் நடிச்சு கொடுப்பீங்களா? யாருக்காவது ஒரு ப்ரொடியூசர் உங்களை அறிமுகப்படுத்தின ப்ரொடியூசருக்கோ இல்லை உங்களை அறிமுகப்படுத்தின டேரக்டருக்கோ நீங்கள் இப்போ இன்னைக்கு வந்து டேட்ஸ் கொடுப்பீங்களா? ஆரம்பத்தில் நீங்கள் ஐயா படத்தில் நடிக்கும்போது சரத்குமார் மாதிரியான ஒரு மெச்சூர்டு ஆர்டிஸ்ட், ஆனால் வயது நிரம்பிய ஆர்டிஸ்டோட தானே நடிச்சிங்க. அப்புறம் தானே தனுஷ், சிம்புலாம் அந்த கதை, சின்ன பசங்க கதையெல்லாம் அப்புறம் தானே. நீங்கள் நடிக்கும்போது யாரோட நடிச்சிங்க? அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு மார்க்கெட் வரணும்னா யாரோடையும் நடிப்பீங்க. மார்க்கெட் வந்ததுக்கப்புறம் நான் இவரோட தான் நடிப்பேன், அவரோட தான் நடிப்பேன்னு நீங்கள் வந்து உங்களுடைய ஃபார்மெட்டை மாற்றி நீங்கள் மற்றவங்களையெல்லாம் டிக்டேட் பண்ணுவீங்க. நீங்கள் நடிகர்கள் இவங்களோட தான் நடிப்பேன், இவங்க அவங்களோட தான் நடிப்பேன், அதை விட்டுருங்க சார். இப்போ வந்து கேரவன் கல்ச்சர் டோட்டலாகவே வந்துருச்சு. அதில் பயங்கர அட்ராசிட்டிஸ் அதெல்லாம் நிறைய நம்ம பேசிட்டோம். அது தெரிஞ்ச விஷயம் தான், அதை விட்டுருங்க. மானிட்டர் எனக்கு தனியாக கொடு. எல்லா இயக்குநர்களையும் அசிங்கப்படுத்துகிற மாதிரி சார் இதெல்லாம். அந்த மானிட்டரை பார்க்கறதுக்கு இயக்குனருக்கும் இயக்குனருடைய உதவியாளர்களுக்கும் அந்த கேமராமேனுடைய உதவியாளர்களுக்கும் டெக்னிக்கலாக அந்த படம் சம்மந்தப்பட்ட இந்த ரெண்டு துறை தான் வந்து மானிட்டரை பார்க்கலாம். தயாரிப்பாளர் கூட உரிமை கிடையாது. தயாரிப்பாளர் கூட மானிட்டரை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. சார், மானிட்டர் பார்க்குற அளவுக்குலாம் தயாரிப்பாளர்கள் யாரையுமே இன்னைக்கு செட்டுக்குள்ளே விடுறதில்ல. தயாரிப்பாளர்கள் செட்டுக்கே போகக்கூடாது. இதான் கண்டிஷன். அதாவது அந்த நடிகர் அப்படி கண்டிஷன் போடுறாரு, அக்ரிமெண்ட்ல அந்த போடுறாங்க. இயக்குனர் அக்ரிமெண்ட்ல போடுறாங்களா இல்லை சார். ஓவரால் அக்ரிமெண்ட் நீங்கள் செட்டுக்கு வரக்கூடாது, பணம் கொடுக்கணும். பணம் வந்து வேணும். அதாவது பசுமாடு வேணும் பால் கலக்கிறதுக்கு, அதுக்கு அது புல்லு திங்கிறதுக்கு வந்துச்சுன்னா அதுக்கு ஒன்றும் போடுறது இல்லை, கழனி தண்ணி கூட வைக்கிறது இல்லை. இது என்ன சார் கதை? தயாரிப்பாளர் மட்டும் செட்டுக்குள்ளே வரக்கூடாது. இது எங்கே சார் நடக்கும்? சினிமாவில் மட்டும்தான் சார் இப்படி அசிங்கம்லாம் நடக்கும். இந்த மாதிரி கேவலமான சினிமாவில் இது நான் ஓப்பனாக சொல்கிறேன், சினிமா தவிர யாரும் எங்கேயுமே நடக்காது. இந்த மாதிரி நடிகர்களை வச்சு எதுக்கு படம் பண்ணணும்னு கேட்குறேன் நான். வேண்டாம், இந்த மாதிரி நடிகர்கள் வேண்டாம். ஒரு 4 தயாரிப்பாளர் ஸ்ட்ரைக் பண்ணுங்க. நயன்தாரா இந்த டிமாண்ட் கேட்குறாங்க, அந்த டிமாண்ட் கேட்குறாங்க, அது கேட்குறாங்க, இது கேட்குறாங்கன்னும் போது நான் அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்க. டைரக்டருக்கு அசிங்கம் சார். ஒரு மானிட்டரை ஒரு நடிகையோடைய அசிஸ்டன்ட் பார்த்து, மேடம் இது எப்படி இருக்கு, இந்த துப்பட்டா இப்படி இருக்கு, ஒரு பொட்டு இருக்கு, இப்படிலாம் பேசுறது வந்து டைரக்டருக்கு அசிங்கம். நீங்க மொத்தமாவே சினிமா துறையே கேவலப்படுத்துறீங்க. இதுவரைக்கும் தமிழ் சினிமால எனக்கு ஒரு மானிட்டர் தனியா கொடுங்கன்னு சொல்லி ரஜினிகாந்தோ, விஜயோ, அஜித்தோ, கமலஹாசனோ யாருமே கேட்டதில்லை. ஏன் அவங்கெல்லாம் சூப்பர் ஸ்டார்ஸா இல்லையா? அவங்களாம் நடிக்கலையா? அந்த காலத்தில் ஏது மானிட்டர்? சிவாஜி கணேசன் காலத்தில், எம்ஜிஆர் காலத்தில், அப்புறம் ரஜினி கமல்லாம் வந்து விஜய் அஜித்லாம் வந்த காலத்தில் கூட ஏது மானிட்டர்? எல்லாம் ஃபிலிமில் ஓடிட்டு இருந்துச்சு. ஃபிலிமில் ஓடிட்டு இருக்கும்போது எங்கேருந்து வியூ ஃபைண்டரில் பார்ப்பாங்க. வியூ ஃபைண்டரில் பார்க்கும்போதே கேமராமேனுக்கு ஒரு ஜட்மெண்ட் இருக்கும், டேரக்டருக்கு ஒரு ஜட்மெண்ட் இருக்கும். நடிக்கும் போது டேரக்டர் அவர் க்ளீனாக வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பார். சின்ன கரெக்ஷன் இருந்தால் கூட ஒன் மோர் போகலான்னு சொல்லுவார். கரெக்ஷன் இல்லைன்னா வேணாம் ஓகேன்னு சொல்லுவாங்க. எப்படி சார் எல்லாம் ஜட்மெண்ட்? அதுக்கு தானே அவங்க வராங்க. லேடி சூப்பர் ஸ்டார் சார். யார் லேடி சூப்பர் ஸ்டாரா? அவங்கள வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் சொல்லலாம். அதாவது வந்து எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே பணம் கொடு, இங்கே பணம் கொடு, நான் வந்து எல்லாத்துட்டையும் இலவசமாக அவங்களுக்கு வேணும், ஆனால் அவங்க மட்டும் யாருக்கு கொடுக்கக்கூடாது. யார் சார் சொன்னா லேடி சூப்பர் ஸ்டார்னு? யார் லேடி சூப்பர் ஸ்டார்னு சொன்னா? இல்லை அவங்க லேடி சூப்பர் ஸ்டாரா? அப்போ அந்த காலத்தில் நடித்த நடிகையே யாருமே வந்து சிறந்த நடிகை கிடையாதா? லேடி சூப்பர் ஸ்டாருங்கிறதுக்கு இவங்க என்ன சார் பண்ணாங்க? என்ன பண்ணாங்க? ஸோ சினிமாக்கே என்ன பண்ணிட்டாங்க? சரி, இவங்க படத்தை வந்து ஒரு ஒரு 50 வருஷம் கழித்து ஒருத்தவங்க பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து இவங்க படத்தில் உள்ள விஷயங்கள் வந்து அன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனை பாதிக்குமா? யாரோ ஒரு நடிகை நடிச்சுட்டு போனாங்க அப்படி தான் பார்ப்பாங்க. அதாவது நிலைச்சு நிற்கணும் சார். பத்மினி மாதிரி நடிகையோ, சாவித்திரி மாதிரி நடிகையோ இன்னைக்கு பார்த்தாலும் எப்படி நடிச்சிருக்காங்கன்னு நம்ம சொல்கிறோம். நடிக்கிறதுக்குன்னு சில நடிகைகள் இருக்காங்க. ஆனால் இதில் எந்த வகையில் வந்து நயன்தாராவை நம்ம சேர்த்துக்கிறது? நீங்கள் எதுக்கு அந்த அம்மாவுக்கு லேடி சூப்பர் ஸ்டார்னு கொடுக்குறீங்க? அப்போ லேடி சூப்பர் ஸ்டார் பட்டம் போடணும்னு சொல்லும்போது நம்ம மறுக்கணும் அந்த பட்டத்தை. அப்போ எல்லாத்துக்கும் என்டர்டெயின் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் ஃபைனல் ரிசல்ட் என்ன வரும்? நம்ம எது கேட்டாலும் கொடுப்பாங்க அப்படின்ற எண்ணம் நடிகர்கள் அப்படின்னாலே பொதுவாக வந்து இந்த எண்ணம் வந்துடுது. அதுவும் நயன்தாராக்கு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதே போல் தனுஷ் தொடர்ந்த வழக்குமே பார்த்தீங்கன்னா நாளை மறுநாள் 8ஆம் தேதி வந்து இறுதி தீர்ப்பு வரப்போகிறதா செய்திகள்லாம் வருது.
ஸோ அது நயன்தாராக்கு எதிராக தான் வரும்னு நினைக்கிறீங்களா? எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா நயன்தாராக்கு எதிரா தான் வரும் தனுஷ் வழக்கு. நியாயப்படி பார்த்தா, சட்டப்படி பார்த்தா அதுதான் சரி. தனுஷ் அந்த அந்த நானும் ரவுடிதாங்கிற படத்தோட தயாரிப்பாளர் தனுஷ். அந்த கன்டென்ட் அது 3 செகண்டா, 4 செகண்டா முன்னாடியே நம்ம பேசின மாரி, அது முக்கியம் கிடையாது. அத யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவர் வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அத நீக்காம யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இது சட்டவிரோதமான செயல். இதுக்கு வந்து தனுஷ்க்கு சாதகமா தான் தீர்ப்பு வரும். தனுஷ்க்கு சாதகமா தான் தீர்ப்பு வரணும். சந்திரமுகி, நானும் ரவுடிதான் போன்ற படங்கள தவிர நெறைய படங்களும் யூஸ் பண்ணியிருக்காங்க. மலையாள இண்டஸ்ட்ரியிலேருந்து சில படங்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து சில படங்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க. முதல்ல தனுஷ் குடுத்தாரு. இப்போ சந்திரமுகி தரப்புலேருந்து குடுத்துருக்காங்க இல்லையா? மேலும் வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இதுவே டிலே ஆயிருச்சு. தனுஷ் குடுத்து கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு மேல அதுக்கப்புறம் தான் இவங்க குடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து குடுக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நான் அந்த ஆவணப்படத்த பார்க்கல. அதில மலையாளத்தில உள்ள படம் யூஸ் பண்ணியிருக்காங்களா? தெலுங்குல யூஸ் பண்ணியிருக்காங்களா? ஹிந்தியில யூஸ் பண்ணியிருக்காங்களா? எனக்கு தெரியல. ஆனா, மேலும் மேலும் பிரச்சனைகள் இதனால வரும் அவங்களுக்கு. அவங்க அடுத்தடுத்து உள்ளவங்க காசு கேட்கணும் இவங்ககிட்ட. 3 கோடி குடு, 5 கோடி குடு, 10 கோடின்னு குடுன்னு கேட்டா தான் இவங்களுக்கு அறிவு வரும். ஐயோ! நம்ம செஞ்சது தப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிதல் வரும். அவங்களுக்கு புரியணும் முதல்ல. அதாவது நம்ம பண்றதெல்லாம் தப்பு. நீங்க எல்லா தப்புகளையும் பண்றீங்க சார். அப்புறம் சரின்னு மத்தவங்க நெனைக்கணும்னா, அது என்ன ப்ராஸ்பெக்டிவ்? அது என்ன மனநிலை அது? எனக்கு புரியல. நீங்க நீங்க வந்து அதாவது கரெக்ட்டா கார்னர் பண்ணா தான் இந்த மாரி ஆளுங்கள நம்ம வந்து காம்பேக்ட்டா ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து நிக்க வைக்க முடியும். நெறைய நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பெர்சனல் ஹேபிட்ஸ் இருக்கும். சிகரெட்டு, தண்ணி, பீடா இந்த மாரியான ஹேபிட்ஸ் இருக்கும். இந்த மாரி ஹேபிட்ஸ்க்கு புரொடியூசர்ட்ட கேட்பாங்க. தப்பு அது. புரொடியூசர்ட்ட கேட்கக்கூடாது. இதெல்லாம் உங்களோட பெர்சனல் ஹேபிட்ஸு. இது பொது வெளியில நீங்க வந்து புரொடியூசர்ட்ட வந்து இதுக்கு காசு குடுங்க, சிகரெட்டுக்கு காசு குடுங்க. ஒரு நாள் எனக்கு தெரிஞ்ச ஒரு டைரக்டர்லாம் இருக்காரு. ஒரு காலையில வருவாரு, ஒரு 5 பாக்கெட் வாங்கி வச்சுப்பாரு. அந்த லைட்ஸ். கோல்ட் ஃபிளாக் லைட்ஸ். அத 5 பாக்கெட்ட வாங்கி குடிச்சுக்கிட்டே இரு. நீ உன் காசுல குடியா. நீ ஏன் ஊரான் காசுல குடிக்கணும்னு நெனைக்கிற? இந்த சிகரெட் கூட நீ லட்சங்கள்ல சம்பளம் வாங்குற. நீ கோடிகள்ல சம்பளம் வாங்குற. இந்த சிகரெட் கூட நீ உன் காசுல குடிக்கக்கூடாதா? இந்த சிகரெட் கூட தயாரிப்பாளர்ட்ட தான் வாங்கணுமா? ஏன் என்ன? நீ எல்லாமே கேட்பியா? அப்ப இன்னும் என்ன கேட்ப நீனு? சொல்ல வேண்டாம்னு நெனைக்கிறேன். நயன்தாரா பத்தி நெறைய பேசுனீங்க. அதே மாதிரி சமீபத்தில குடுத்த ஒரு பேட்டியில கூட பார்த்தீங்கன்னா, முதல் படம் சந்திரமுகி தான் ரிலீஸ் ஆனதுன்னு நெனைக்கிறேன். ஐயா படத்தில நடிச்சிருந்தாலும். அந்த படத்தில நடிக்கும்போது சூப்பர் ஸ்டார் அவர் யாருன்னே எனக்கு தெரியாது. இது தெரிஞ்சு சொல்றாங்களா? ஒருவேள ரஜினிய அவமானப்படுத்திட்டாங்க அப்படிங்கிற ரீதியில விமர்சனமும் வருது. நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதாவது வந்து இப்ப தெரிஞ்சு சொல்றாங்களா, தெரியாம சொல்றாங்களாங்கிறது கணக்கே கிடையாது. நான் கேட்குற ஒரே ஒரு கேள்வி. ரஜினிகாந்த்ங்கிற ஒரு சூப்பர் ஸ்டார். அவர் ஒரு மிகப்பெரிய ஆளுமை தமிழ் சினிமால. தமிழ் சினிமால மட்டுமில்ல, உலகம் முழுதா ரஜினிகாந்த எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு நடிகையை நாயன்தாராக்கு தெரியாதா? ஒரு 2வது படம் அப்படின்னு நினைக்கிறேன் நானு, சந்திரமுகி. அதில நடிக்கும்போது ரஜினிகாந்த தெரியாதா? எப்படி தெரியாம இருக்கும்? சரி நான் இன்னொரு விஷயம் சொல்றேன் சார் உங்களுக்கு. இப்ப தெரியல உங்களுக்கு ரஜினியே யாருன்னு தெரியல. ஓகே ரைட்டு. ஒரு ரஜினி சார் கார் வருது. இப்ப எல்லாரும் ஓடி போவாங்க. எல்லாரும் வந்து ரஜினி சார், ரஜினி சார், சார் சார் சார்ன்னு பக்கத்தில நிப்பாங்க. அவர் ஸ்டைலா இருப்பாரு எப்பவுமே. ஆனா சிம்பிளா இருப்பாரு. அவர் ஆடம்பரம் காட்ட மாட்டாரு, ஆணவம் காட்ட மாட்டாரு, திமிரு காட்ட மாட்டாரு. சூப்பர் ஸ்டார் பட்டம் பைரவியில குடுக்கும்போது எனக்கு பட்டம் வேணான்னு சொன்னாரு. இந்த மாரி ஒரு கேரக்டர் ரஜினி சார். ஆனா அவர் வரும்போது அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் ஒண்ணு இருக்கும்ல. அந்த செட்ல ஒரு ரிஃப்ளெக்ஷன் இருக்கும்ல. சார் வந்துட்டார்ன்னு ஒரு ரிஃப்ளெக்ஷன் இருக்கும்ல. ஏன் இவருக்கு இவ்வளோ மரியாதை குடுக்குறாங்கன்னு பார்ப்பாங்கல்ல. ஆட்டோமேட்டிக்கா இப்போ ஒரு டிவியில புகழ் அடைஞ்சிட்டு இருக்காரு. விஜய் டிவி புகழ் வராருன்னு வச்சுக்கோங்க. ஒரு கார்ல. பென்ஸ் கார்லயே வராருன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல ஆடி கார்லயே புகழ் வராருன்னு வச்சுக்கோங்களேன். போயிட்டு சார் வந்துட்டார்ன்னு யாராவது போவாங்களா? ரஜினி சாருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் அந்த இடத்துல இருந்திருக்கும்ல. அத நீ அந்த ஸ்பாட்ல உட்கார்ந்து நீங்க பார்த்திருப்பீங்கல்ல. அப்போ உங்களுக்கு ரஜினி சார் சூப்பர் ஸ்டார்ன்னு தெரியாதுன்னு சொன்னா, இது எவ்வளோ கேலி கூத்தா இருக்கு பாருங்க. அதாவது திட்டமிட்டு அவமானப்படுத்திட்டாங்களா? நயன்தாரா வந்து திட்டமிட்டு ரஜினி சார் அவமானப்படுத்தவே முடியாது. அவங்களுக்கு தெரியல. அதான் யார் மேல சேர வாரி இறைச்சா யாருக்கு பாதிப்புங்கிறது அவங்களுக்கு தெரியல. நீங்க அடிக்கிற சேறு நாளைக்கு உங்க மேலே வந்து விழுகும். இப்ப நீங்க வந்து ரஜினி சார தெரியாதுங்கிறது எனக்கு தெரியாது அப்படின்னு ஒரு பேட்டி குடுத்திருந்தாங்க. நானும் பார்த்தேன். எவ்வளவு பெரிய அதாவது வந்து மிக தரங்குறைந்த செயல். அந்த பேட்டியில இப்படி ஒரு பேட்டி அவங்க குடுத்துருக்காங்கன்னா, நான் முதல்லயே சொன்னேன்ல, ஆணவத்தின் உச்சத்தில இருக்காங்க. ஆடக்கூடாது. ஆடுன நெறைய பேர பார்த்தாச்சு. சினிமால ஆடுன நடிகர்களையும் பார்த்தாச்சு, நடிகைகளையும் பார்த்தாச்சு, டைரக்டரையும் பார்த்தாச்சு, தயாரிப்பாளரையும் பார்த்தாச்சு, கேமராமேனையும் பார்த்தாச்சு, எல்லாரையும் பார்த்தாச்சு. ஆட்டம் போட்டவங்க யாரும் நிரந்தரமா ஜெயிச்சதே கிடையாது. வேரூன்றி நின்னதே கிடையாது. சிம்பிளா இருங்க. ரஜினி சார் மாரி 48 வருஷமா சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டத்தோட இருக்காரு. வேற யார் இருக்கா சொல்லுங்க? அப்ப ரஜினி சார தெரியாதுன்னு சொல்றது எவ்வளோ பெரிய அசிங்கம். வேணுன்ட்டு கேவலப்படுத்துறதுக்காண்டி செஞ்சிருக்காங்க. நயன்தாரா அவர்கள் திருமணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரியான சர்ச்சைகள்லாம் சிக்கல. விக்னேஷ் சிவன் அவர்கள திருமணம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த மாரி சர்ச்சைகள தொடர்ச்சியா சிக்கிட்டு இருக்காங்க இல்லையா?
ஓ! இது வந்து நயன்தாரா அவர்களா பேசுறாங்களா? இல்ல விக்னேஷ் சிவன் சொல்லி இந்த மாரி பேசுறாங்கன்னு நெனைக்கிறீங்களா? சார் விக்னேஷ் சிவன் சொல்லிலாம் இந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்க சார். விக்னேஷ் சிவனுக்கே அங்க மரியாதை கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? ஓ! இதுதான் உண்மை. என்ன மரியாதை கிடைக்கும்னு நெனைக்கிறீங்க? என்ன மரியாதை கிடைக்கும்னு நெனைக்கிறீங்க? நான் ஓப்பனா கேட்கிறேன். என்ன மரியாதை கிடைக்கும்னு நெனைக்கிறீங்க? இவங்க வந்து தன்னை வந்து லேடி சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லிக்கிறாங்க. அவங்கள திருமணம் செய்த நபருக்கு என்ன மரியாதை கிடைக்கணும்னு நெனைக்கிறீங்க? அதெல்லாம் நம்ம டீட்டெயிலா பேச வேணாம் சார் விடுங்க. பேசினா பலருடைய அதாவது என்ன சொல்றது? பலருடைய தாக்குதல் நம்ம மேல நோக்கி பாயும். அது வேண்டாம் விடுங்க. ஆனா வந்து குழந்தைய தூக்கிட்டு போறதுக்கு ஒரு ஆள் வேணும். அதுக்கு தான் விக்னேஷ் சிவன். ரொம்ப நன்றி சார். உங்க நேரத்த ஒதுக்கி பல்வேறு தகவல் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி.